ஒருத்தரோட வாழ்க்கையோட வெற்றியும் தோல்வியும் எதில் நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட எண்ணங்களும் அவங்களோட செயல்பாடுகளும். எண்ணங்கள்னால் என்ன, செயல்பாடுகள்லாம் என்ன? ஓகே, நான் எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டுட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஓகேவா, ஏன்னா நீ எப்போவும் கேம் விளாண்டுருக்க, பேசாமல் வந்து ஒரு கேம் டெவலப்பர் ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மச்சான் நீ கேம் டிசைனர் ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போது ஓகே ரைட்டு, எனக்கு இது ஆசை தான். பட் ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும்னா என்ன இருக்கணும்? அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கணும், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், நல்லா ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இது இருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கேம் டிசைனராக வரணும்னா நமக்கு வந்து ஆர்ட் வரக்கூடிய ஸ்கில் இருக்கணும். அதுவும் நமக்கு இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி வர முடியும்? கேம் விளாட தான் எனக்கு விருப்பமே தவிர என்னோடய திறமை வந்து அதில் இல்லை. ஓகேவா, விளாடக்கூடிய திறமை இருக்குது, அது செயல்கூடிய திறமை தவிர நமக்கு இல்லை. நான் எப்போ பார்த்தாலும் மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் கேட்டுட்டே அப்படின்னு வச்சுன்னா அதுக்காண்டி நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு ஏஆர் ரஹ்மான் மாதிரி என்னால் சாங்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. எனக்கு பாட்டு கேட்கறது விருப்பம், ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாசிக்கக்கூடிய திறமை நமக்கு இல்லை. ஸோ கொஸ்டின் என்னென்னா, நமக்கு ஒரு ஜாப் தேடும்போது எந்த இடத்துல விருப்பம் இருக்கோ அதேக்குள்ள திறமை நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி. நான் சொல்கிறேன், 2-3 விதம் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க, கொஞ்சம் கவனமாகவே கேளுங்க. ஃபஸ்ட்டு என்ன, நம்மளை பற்றி நம்ம அப்பாட்ட அக்காட்ட தங்கச்சிட்ட கேளுங்க. ஓகேவா, நான் வந்து எந்த வேலைக்கு போட்டு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ எப்போவுமே கிரிக்கெட் விளாண்டுட்ருக்க, நீ எப்போவுமே புக்கு படிச்சுட்ருக்க, நீ எப்போவுமே வந்து டான்ஸர் ஆகிட்ருக்க, ஓகேவா, நீ ப்ரொஃபஸராக போய்க்கோ, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நேராக ஃப்ரெண்ட்ஸில் போய் கேளுங்க, மச்சான் நான் இந்த மாதிரி வந்து ஒரு கேரியர் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு எந்த கேரியர் வந்து செட் ஆகும் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓகேவா, அவன் சில விஷயங்கள் சொல்கிறான், இதே மாதிரி சொல்லலாம், இல்லை மாற்றிமா சொல்லலாம். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு திரும்பி கேட்குறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற முகங்கள் வேறு, வெளியில் நம்ம காட்டக்கூடிய முகங்கள் வேறு, ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்மளோட ஒரிஜினலான முகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீ எப்போ வந்தால் வந்து நல்லா பேசுகிற, நல்ல வந்து அரசியல் கட்சியில் வந்து நீ சேரலாம் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். அவங்களுக்கே தெரியும் அரசியல் கட்சிக்காரங்க எவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்காங்க, அவங்களோட வெல்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஒன்றும் தப்பான தொழில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது சொல்லலாம், நீ வந்து ஆக்டராக போகலாம் அப்படி சொல்லலாம், இல்லை எங்களை மாதிரி யூடியூப் சேனல் வச்சு நீ அதில் வந்து நல்ல முறையில் வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ இதெல்லாம் ஒரு நோட் பேடில் எழுதுங்க. ஓகேவா, எல்லாம் எழுதிக்கிட்டு 3 விஷயமே சேர்ந்த மாதிரி 1-2 ஜாப் வரும். 3மே ஃப்ரெண்ட்ஸும் ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கும் அது ஒரு விஷயங்கள் ஐடியா இருக்கும், நம்மளோட பேரண்ட்ஸும் ஒரு விஷயங்கள் அதை ஒட்டி ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். ஓகேவா, அதுதான் நம்மளோட உள்ள குணம், அதுதான் நம்மளோட குணம். நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஓகேவா, உனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறான்னு வச்சுங்க. இது வந்து 3 வகையில் பிரிக்கலாம். ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நேரடியாக ஒரு பிளேயர் ஆக முடியுமா, நம்ம சச்சின் இருக்க மாதிரி ஒரு கிரிக்கெட் விளாடுமா, இல்லை வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுமா, இல்லை டென்னிஸ் பிளேயராக போக முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம நினைக்கிறோம், இல்லை அதுக்கு வந்து அந்த வயசு நம்ம தாண்டிடுச்சு, நமக்கு அந்த வயசு இல்லை, நமக்கு அந்தளவுக்கு நம்மளோட உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்படின்னுங்களா. ஒன்றும் கவலை கிடையாது. நீங்கள் ஒரு கோச்சாக போங்க, ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் ஆரம்பித்து ஒரு கோச்சாக ஆரம்பிங்க. ஓகேவா, அதுக்கு ஒரு வயசு ஒன்று முக்கியம் கிடையாது. நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதை பற்றியான நெளிவு சொல்லிகள் தெரிஞ்சாச்சுன்னா நம்ம வந்து ஒரு கோச்சாக ஆரம்பிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு செட் ஆகலை, ஓகேவா, நேராக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, ஒரு கடை ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸோட மெட்டீரியல்ஸ்லாம் சேர்ந்து வீங்க, ஸ்போர்ட்ஸோட மெட்டீரியல்லாம் வச்சு ஒரு கடை ஓப்பன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹைலி டிமாண்டான ஒரு பிஸ்னஸ் என்னென்னா ஸ்போர்ட்ஸோட எக்யூப்மெண்ட் சேல்ஸ் தான். அது ரெண்ட் கொடுக்கலாம், மொத்தமாக சேல்ஸ் பண்ணலாம், ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணி விடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வகையான ஜாப் கிடைக்குது உங்களுக்கு. எதர் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு ஜாப் இருக்குது, இன்னொன்று வந்து டைரெக்டாக ஜாப் வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூஷன் நம்ம ஆரம்பிக்கலாம். 3வது நம்ம டைரெக்டாக வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடலாம். ஸோ ஒரு வேலையை 3ஆக பிரிங்க, அதில் எது உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு டிஸ்கஸ். ஒரே வேலையை நீங்கள் நின்றுச்சிட்டே இருந்தீங்கன்னா அதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. கடைசி 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டோட பேசுகிற வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள்ட்ட போய் பேசும்போது நீ என்ன ஆக போகிற அப்படின்னா, ஒருத்தர் சொல்லுவான், நான் வந்து எலக்ட்ரிக்கல் படிக்கிறேன், யூஎஸில் வந்து எம்எஸ் பண்ண போகிறேன், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு நாசாவில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிமா. ரைட், நல்ல விஷயம் தான். ஒருத்தர் சொல்லுவேன், நான் வீடியோ ஜாக்கி ஆக போகிறேன், நிறைய சேனல்ஸ்லாம் வந்துட்டு நான் ஜாக்கியாக தான் எனக்கு விருப்பம் அப்படிமா. நிச்சயமாக அவன் சொல்லலை, எந்த ஒரு மாற்று கருத்து, நல்ல லைஃப் இருக்குது. இன்னொருத்தர் சொல்லுவான், நான் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு பிஸ்னஸ்லாம் ஃபுல் டைம் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவான். எல்லாமே கரெக்டு தாங்க, இது எதுவுமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம யூஎஸில் போய் படிக்கணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு உள்ள பொருளாதார நிலைமை, இல்லை ஸ்காலர்ஷிப் தான் வாங்கி போட்டோம்னா ஸ்காலர்ஷிப் வாங்குற அளவுக்கு நம்ம தி பெஸ்ட்டாக இருக்கணும், நம்பர் 1ல் இருக்கணும். ஏன்னா யூஎஸில் இப்போனா ஒரு சீட்டுக்கு வந்து 1 லட்சம் பேர் போட்டி விடுவான். ரைட்டா, அந்த 1 லட்சம் பேர் போட்டிடுறதுல நீ அந்தளவுக்கு படிப்பில் திறமையாக இருந்தால் நம்ம அது கரெக்டு.
சரி. ரெண்டாவது வீடியோ ஜாக்கி வரணும்னா அது கூட உடல் வாக்குகள் இருக்கணும், அதோட லாங்குவேஜில் ஃப்ளூயன்சி இருக்கணும். இதெல்லாம் நமக்கு இருக்கா? நமக்கு விருப்பம் என்ன அப்படிங்கிறது வேறு, அந்த விருப்பத்தை செயல்படுத்தக்கூடிய திறமைகள் நமக்கு இருக்காங்கிறது வேறு. சரி. மூணாவது நம்ம பிஸ்னஸ் பார்ப்போம். பிஸ்னஸ்ஸு பிரில்லியன்ட், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கொஸ்டின் என்னென்னா, நம்மளால் எவ்வளோ நாளாக அந்த பிஸ்னஸ் இவ்வளோ நாளில் பண்ணணும், அந்த பண்ணக்கூடிய வருமானம் நமக்கு இருக்கா? பிஸ்னஸ் வந்து நாளைக்கோ இல்லை ஒரு வருஷத்துலையோ இல்லை ஒரு 2 வருஷத்துலையோ லாபம் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. சில பிஸ்னஸில் 5 வருஷம் வரை நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி வெயிட் பண்ணுற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, நம்ம வீட்டில் நம்மளோட வருமானத்தை எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணுவோம். இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேரியர் நம்ம சூஸ் பண்ணுமே தவிர எதுவுமே இல்லை எனக்கு விருப்பம் இருக்குது யூஎஸ் போகணும், ரைட், எல்லாருக்கும் தான் விருப்பம் இருக்குது. ஆனால் அதோட திறமை என்ன, அதோட சூழ்நிலைகள் என்ன, இதை நீங்கள் யோசனை பண்ணுங்கள். இதை ஒரு பேப்பர் ஒர்க், எப்போவுமே பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள். மனசுலேயே நினச்சிட்டு இருக்கோம். ஒரு மூளை வந்து எப்போவுமே நமக்கு தேவையானது மட்டும்தான் செயல்படும், நமக்கு விருப்பம் இல்லாத நம்ம சிந்திக்காது. அதனால் நீங்கள் பேப்பரில் எழுதுங்க. பேப்பரில் எழுத தான் அது வந்து நமக்கு எது கரெக்டு எது தப்புங்கிறத டீட்டெயிலுக்கு நம்ம போக முடியும். இது அடிப்படையில் நம்ம வந்து நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரலாம், நம்மளோட ஒரு முடிவுக்கு வரலாம், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. பேருக்கு நான் முதல் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ உள்ள கொஸ்டின் வந்து அடுத்த கட்டத்துக்கான நம்ம வாழ்க்கையை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒரு பிடிச்ச வேலையோ இல்லை ஒரு பிடிச்சமான பிஸ்னஸோ நீங்கள் பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஸ்டின் என்னென்னா, அடுத்த 10 வருஷத்தில் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், 20 வருஷத்தில் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், 30 வருஷத்தில் அந்த பிஸ்னஸ் நம்மளோட நிலைமை என்ன? ஏன்னா நமக்கு இப்போ ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம், நம்ம 60 வயசு வரை நம்ம வேலைக்கு பார்த்து ஆகணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணி ஆகணும், நம்மளோட வருமானம் நமக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது 20 வருஷம் கழிச்சு அந்த பிஸ்னஸோ இல்லை அந்த வேலையை நமக்கு தாக்கு பிடிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே திரும்பினாலும் உங்கள் எஸ்டிடி பூத்து ஜெராக்ஸ் கடை இருக்கும். இப்போ எங்கே போச்சு? ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தோம், ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தோம்னா கடுமையான லாபம் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபோட்டோன்னு எடுத்தாச்சுன்னா அது நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டுடியோக்கு தான் போகணும். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் ஸ்டுடியோக்கு போய் பிரிண்ட் பண்ணுறாங்க? எல்லாரும் அவங்களோட மொபைல்லையும் அவங்க லேப்டாப்லையும் ஷேர் பண்ணிக்கலாங்க தான் பிரிண்ட் பண்ணுறதில்ல. பிஸ்னஸ் லாபம் தான், ஆனால் லாபத்தோட விகிதங்கள் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ஜாப்பு சுத்தமாக அழிஞ்சு போச்சு, ரெண்டாவது ஜாப்பு ப்ராஃபிட் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஓகேவா? இது பார்த்துங்க. ஸோ இதை நீங்கள் வந்து திங்க் பண்ணி வைக்கணும். ஒரு ஜாப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போது வந்து ஒரு ஜாப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அடுத்து இந்த ஜாப் வந்து 15 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்குமா, 20 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்குமா? ஒரு பிபிஓ சென்டரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் வருஷம் உங்களுக்கு போனாங்கன்னா டபுள் இன்க்ரிமெண்ட் போடுவான், 2வது வருஷம் போனீங்கன்னா ஒரு 30% இன்க்ரிமெண்ட் ஏற்றுவான், 5வது வருஷம் 8வது வருஷம் இதில் ஒன்றும் பெரிய இல்லை. அதில் எத்தனை பேருக்கு வந்து 10 வருஷம் 20 வருஷம் நம்ம நிற்க முடியும்? ஒரு கால் சென்டரில் போய் எத்தனை வருஷத்துக்கு நம்ம பேசிகிட்டே இருக்க முடியும்? ஸோ இதெல்லாம் நம்மளோட லாங் லைஃபுக்கு வந்து செட் ஆகாது. ஷார்ட் டைமாக செட் ஆகும், பட் லாங் லைஃபுக்கு வந்து செட் ஆகிட்டே இருக்காது. ஓகேவா? ஸோ ஒரு ஆக்டர் பாருங்கள், எந்த ஆக்டர் 10 வருஷமாக கண்டினியூவாக நின்றுருக்காங்க. நீங்கள் ரஜினி காமெடி மட்டுமே எடுக்காதுங்க, அவங்களாம் விதிவிலக்கு, எல்லா இடத்துலையுமே ஒரு விதிவிலக்கு இருப்பாங்க. ஓகேவா? அவங்கள நம்ம பேசிகிட்டே இருக்க முடியாது. ஜென்ரலாக ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன, ஒரு நடிகரோட லைஃப் ஸ்டைல்னா 5 வருஷம் 10 வருஷம். அந்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு போகிறவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? ஸோ ஒரு கேரியர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது எத்தனை வருஷம் அந்த கேரியர் நமக்கு தாக்கு பிடிக்க முடியும், அந்த கேரியரை ஒட்டி அதுக்கு அடுத்த கட்ட நம்ம கேரியர் நமக்கு இருக்குதா, அந்த கேரியர் நமக்கு வந்து நம்மளோட கடைசி காலம் வர நமக்கு அது நம்மளோட குடும்பத்தை வளப்படுத்துமாங்கிறது நீங்கள் நிச்சயமாக யோசனை பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா விஷயத்தையும் யோசிக்கிற நீங்கள் இது உங்களால் யோசிக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட கடைசி காலம் வர நம்ம நிம்மதியாக இருக்கும். இப்போ நம்மளால் எந்த வேலைக்கும் போக முடியும், நம்ம இந்த வேலை சரியில்லைனா கூட அடுத்த வேலையை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். பட் ஆனால் 30 வருஷம் கழித்து நம்ம புது வேலைக்கு போகிறது கஷ்டம், 20 வருஷம் கழித்து நம்ம புதுசாக வேலை தேடுறது கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஒரு வேலையை சூஸ் பண்ணுறது முக்கியம். அதே மாதிரி அந்த வேலை எவ்வளோ தூரம் நம்ம சஸ்டைன் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த வேலை வந்து நமக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும், எவ்வளோ நல்ல நேமை சம்பாரிச்சு கொடுக்குங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வேலையுமே கேவலமான வேலை இல்லை, எந்த வேலையுமே மோசமான வேலை இல்லை. ஒவ்வொரு வேலையிலையும் ஒருத்தவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க, ஒவ்வொரு வேலையிலையும் ஒன்றுமே இல்லாமல் போனவங்களும் நமக்கு தெரியும். பட் நமக்கு வந்து என்னென்னா, எந்த வேலையை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த வேலை நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த வேலை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். 2. மூணாவது, அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட இன்வால்மெண்ட்டு டெடிக்கேஷனோ நம்மளோட உடம்போ மனசும் வந்து அந்த வேலையை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். அதை பார்த்துங்க. ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு வந்து ஹோட்டலில் ஆரம்பிக்க போகிறேன்பா, அவன் ஆரம்பிச்சிருவான், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும், ஒரு 3 வருஷம் போகும். ஆனால் ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை பார்க்கணும். அது கண்டினியூவாக வேலை பார்த்துட்டு இருக்குது. இன்றைக்கி வேலை பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் கொஞ்சம் கவனம் இல்லை, அப்போ உங்களோட சப்ளையர் வந்து சரியாக சர்வீஸ் பண்ணல, உங்களோட கிச்சன் மாஸ்டர் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போட்டார் அப்படின்னாச்சுன்னா உடனே நேமி கட்டி போயிடும். நீங்கள் இந்த சில வேலையில் கடைசிக்கார வர உழைச்சிட்டே இருக்கணும். ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா காலையில் 4 மணிக்கு வந்து கூடுவாங்க, நைட்டு 12 மணிக்கு தான் மேரேஜ் முடியும்.
ஸோ இது மாதிரி நீங்கள் டைம் பார்த்துட்டே நீங்கள் வேலை பார்க்க முடியாது. எந்த டைமில் வேணால் நம்ம போக வேண்டியிருக்கும், எப்படி வேணாலும் நம்ம இருக்கணும். இது வந்து 10 வருஷத்துக்கு நம்ம போர் அடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா, இந்த மாதிரி எந்த டைமில் போட்டு போகக்கூடிய வேலை நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். சில வேலை கடைசி கால வேலை நம்ம தான் உழைச்சிட்டு இருக்கணும். நம்ம ஒரு எம்ப்ளாயி போட்டோ ஒரு டீம் வச்சோ ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் இது எல்லாமே யோசிக்கணும். இது எல்லாம் யோசனை பண்ணிங்கன்னா ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. வசதியாக வாழ்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதில் உங்களோட கேரக்டருக்கு ஏதோ அதை சூஸ் பண்ணுங்கள். இது கழிஞ்சு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா, நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் பர்சனலாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.